விஜயாவோட பேராசைனால தான் இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனை வந்து நிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம விஜயாவுக்கு மட்டும் இந்த பணத்தாசை இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, இப்படி பிள்ளைங்கள பிரிச்சும் பார்க்க மாட்டாங்க. மருமகளும் நல்லா அமைஞ்சிருப்பாங்க. இப்போ விஜயாவ ஏமாத்துறதுக்கு காரணம் விஜயாவோட பணத்தாசை தான். அதத்தான் வந்து ரோகிணி வந்து சொல்லப் போறாங்க. ஓகே, அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணம் தான் இது. இப்போ ரோகிணி வந்து மீனாவ மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருவாங்களா? இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனோஜ் இருந்துட்டு, "சொல்லு ரோகிணி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? முத்து சொல்றதெல்லாம் உண்மையான்னு?" சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, எல்லாமே உண்மைதான். அதான் நானே சொல்லிட்டேன்ல, கிருஷ் என்னோட பையன் தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே, "ஏன் ரோஹிணி என்னைய ஏமாத்துன? எதுக்கு என்னைய ஏமாத்துன? இத்தன நாளா நீ என் கூட வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே பொய்யா? ஒரு நாள் கூட நான் உனக்கு உண்மையா இல்லாம இருந்ததே கிடையாது. ஒரு நாளாவது என்கிட்ட நீ உண்மைய சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லையா? அந்த அளவுக்கு நான் இளிச்சவாயனா இருக்கேன்ல." அப்படி சொல்லிட்டு உட்காந்து மனோஜ் அழுதுன்னு அழுதுகிட்டே இருக்கிறாரு. எல்லாருமே போயிட்டு, "மனோஜ் அழுகாத மனோஜ் அழுகாத" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அம்மா போதும்மா, எனக்கு வாழ்க்கையே போதும். நான் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாமே போதும். எனக்கு ரோகிணி கூட இருந்தா எல்லாமே சக்சஸ் தான் அப்படின்னு நான் நெனச்சேன். எது இழந்தாலும் ரோகிணி மட்டும் கூட இருக்கட்டும் அப்படின்னு நெனச்சேன். உங்களுக்கு அப்புறமா என்கிட்ட அதிகமா அன்பா நடந்துக்கிட்டது அவ ஒருத்தி மட்டும் தான். ஆனா இப்ப அவளே என்னை ஏமாத்தியிருக்கிறா. எல்லாருமே சொல்லுவாங்க, எனக்கு எதுவும் தெரியாது. நீ ஒரு படிச்ச முட்டாள்ன்னு சொல்லுவாங்கம்மா. இப்ப தான் நான் நெனைக்கிறேன், உண்மையிலேயே நான் ஒரு படிச்ச முட்டாள் தான் போல. அதனால தான் எல்லாருமே என்னை ஏமாத்தியிருக்கிறாங்க. கட்ன பொண்டாட்டி கூட என்னைய எப்படி ஏமாத்தியிருக்கா பாரும்மா. இல்ல இனிமே நான் இந்த உலகத்துல எப்படிம்மா இருக்க? எல்லார் முகத்துலயும் நான் எப்படி முழிப்பேன் சொல்லுங்க? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலம்மா. வாழ்றதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, "நீ ஏன்டா அழுகுற? நீ எதுக்காக அழுகுற? உன் மேல தப்பே கிடையாதுடா. அந்த அளவுக்கு நீ வந்து நல்லவன்டா. நீ அழுகாதடா" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்றாங்க. உடனே ரோகிணி கிட்ட போயிட்டு, "ஏன்டி என் பிள்ளை எப்படி அழுகுறான் பாரு. உன்னை இதுக்கு மேல உன்கிட்ட நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? மொத்த குடும்பத்தையும் இப்படி ஏமாத்தி வச்சிருக்கியே! எங்க எல்லாரையும் விடு. கட்ன புருஷன் கூட இத்தன வருஷமா வாழ்ந்திருக்கியே! அவன்கிட்ட ஒரு நாளாவது நீ உண்மைய சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லைல? ஏதாவது ஒரு இடத்துலயாவது அவன் உன்னைய சந்தேகப்பட்டுருப்பானா? ஏதாவது ஒரு இடத்துலயாவது உன்னைய வந்து கஷ்டப்படுத்தியிருப்பானா சொல்லு? அவன் எப்பயுமே வந்துட்டு என்கிட்ட நான் என்ன திட்டுனாலும், என்ன பண்ணாலும் ரோகிணி, ரோகிணின்னு உன் பின்னாடியே தானே அலைஞ்சுகிட்டு இருந்தான். அதனால தான் அவனுக்கு இளிச்சவாய் பட்டம் கட்டி இப்படி உட்கார வச்சுட்டேன் என்ன. எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு எவ்வளவோ இருக்கும்போது, என் பையன எதுக்குடி வந்து ஏமாத்துன? என் பையன் தான் நீ ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கிடைச்சானா? இல்ல எங்க குடும்பம் தான் கிடைச்சுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து திட்டுறாங்க. ரோகிணிய வந்து பலார் பலார்ன்னு கன்னத்துல 4 அற அறையுறாங்க. அப்போ மனோஜ் இருந்துட்டு, "விடுங்கம்மா, இனிமே அவள அடிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அதான் என் வாழ்க்கையே போயிருச்சே! இவள அடிச்சு நம்மளோட தரத்த நம்ம ஏம்மா இது பண்ணிக்கிறணும்? அவள அடிக்க வேண்டாம், விட்டுருங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முத்து இருந்துட்டு, "பாத்தியா, இப்போ கூட அவன் உன்னைய அடிக்க வேண்டாம்னு சொல்லி சொல்றான். எந்த அளவுக்கு உன்னைய அவன் லவ் பண்ணியிருப்பான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரோகிணி இருந்துட்டு, "நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. தயவு செஞ்சு மனோஜ், நீ மட்டும் நான் சொல்றத கொஞ்சம் கேளு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "போதும் ரோகிணி. இத்தன நாளா நீ சொன்னத கேட்டு கேட்டு தான் நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கிறேன். என் ஒரே ஒண்ணு ரோகிணி கூட நான் உன்னைய சொல்லக்கூடாது. நீ கல்யாணியோ! சாரி கல்யாணி. நீ சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு தான் இப்போ நான் இந்த நிலைமையில இருக்கேன். எல்லாத்தையும் விட இப்போ கூட கல்யாணின்ற பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு என்னை என்ன பாடுபடுத்துன? நீயி கிருஷ் கூட சேர்ந்து இருக்கணும். கிருஷ வந்து அவனுக்கு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போணும். கையெழுத்து போடணும். அவன அப்பான்னு கூப்பிட சொல்லணும்னு எவ்ளோ டார்ச்சர் பண்ண என்னைய. இல்லைன்னா உங்க அம்மாவ கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி உனக்கு பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சியே! ஆனா அதுதான் உனக்கு உண்மையான முகம் இல்லையா? அந்த பேய் வந்தது கூட ரோகிணிக்கு தெரியாது அப்படின்னு போட்டா பாத்தியா ஒரு ட்ராமா. நான் உன்னைய முழுசா நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே முத்து இருந்துட்டு, "அதான்ப்பா நான் சொன்னேன்லப்பா, இவ ஏதோ இந்த பார்லரம்மா பெரிய ஃப்ராடுத்தனம் பண்ணுதுன்னு நான் சொன்னேன்ல. அப்பயே கண்டுபிடிச்சிருக்கணும். அப்பயே சொல்லியிருக்கணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து தலைய மேல தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருந்தீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏற்கனவே நான் இந்த விஷயத்த மீனா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரோட ஃபோக்கஸ் இப்ப மீனா பக்கம் போயிருச்சு. மீனா இருந்துட்டு, "தெரியும்டி, நீ இப்படிதான் சொல்லுவன்னு எனக்கு தெரியும்.
அதனால தான் நானே இந்த விஷயத்த சொல்லுவோன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இவளுக்கு டைம் குடுத்துருந்தேன் மாமா. இவ நான் இப்ப எப்படி உங்களெல்லாம் ஏமாத்திட்டு இருக்காளோ, எப்படியெல்லாம் உங்கள மிரட்டிட்டு இருந்தாளோ, இதே மாரி தான் என்னையும் சொல்லிக்கிட்டு இருந்தா. கிருஷ்ண வந்து நானும் கிருஷ்ணும் செத்து போயிருவோம்ன்னு சொல்லிட்டு என்னைய மிரட்டிட்டு இருந்தா. அதனால தான் என்னால எந்த உண்மையும் சொல்ல முடியலன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, "இங்க வா மீனா, இங்க வா" அப்படின்னுட்டு கூப்பிடுறாங்க. அப்போ நீயும் கூட இவ கூட சேர்ந்து எங்க குடும்பத்த ஏமாத்தியிருக்கல்ல. அவ பண்ணது தப்பு, அவ பண்ணது துரோகம்னா, அப்ப நீ பண்ணது இவ்ளோ நாளா இந்த விஷயத்த மறைச்சிருக்க என்ன? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லங்க பாட்டி ஊருக்கு போகும்போது தாங்க எனக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு. ஆனா நான் சொல்லுவேன்னு நெனைக்கும்போது இவ தாங்க என்னை இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அண்ணாமலை அப்பா இருந்துட்டு, "நீ தப்பு பண்ணிட்ட மீனா. நான் உன்ன வீடேறி வந்து கேட்டேன்ல. உன் மனசுல வேற ஏதோ இருக்குது. நீ சொல்லுன்னு சொல்லி நான் அன்னைக்கே சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இருந்தாலும் நான் கிருஷ்ணுக்காக தான் மாமா நான் அமைதியா இருந்தேன். இந்த குடும்பம் என்ன ஆகுமோன்னு நெனச்சேன் மாமா. அது மட்டும் இல்லாம நான் இப்ப கூட இவள்ட்ட சொன்னேன். மரியாதையா நீ உண்மைய சொல்லிருன்னு சொல்லி சொன்னேன். ஆனா உங்க மகன் எப்படி அவ வாயிலருந்து உண்மைய வர வச்சாரோ, அந்த மாரி எனக்கு சொல்ல வைக்க தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்து இருந்துட்டு, அதுவும் சரிதான்ப்பா. இவ நம்ம மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திருக்கிறவ, ஏதாவது சொல்லி மீனாவ பிளாக்மெயில் பண்ணாமலா இருந்திருப்பா? அதனால இவ தான்ப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ரோகிணி இருந்துட்டு, அ கடைசில மாட்ட போற நேரத்தில கூட மீனா இருந்துட்டு ரோகிணி கிட்ட, "மாட்டிட்டேன்னா எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியது தானே! இந்த கடைசி நேரத்தில கூட என்னைய சொல்ற பாத்தியா நீயி?" அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு 2 அடி வந்துட்டு மீனா வந்து போடுறாங்க. "இத்தன நாளா என்னைய எப்படி சித்திரவதை பண்ண? சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் டைம் குடுங்க, கொஞ்ச நாள் டைம் குடுன்னு சொல்லிட்டு என்னைய எப்படியெல்லாம் இது பண்ண? மனோஜ் கிட்ட நானே சொல்லிருவேன். என் மேல என்ன தப்பு இல்லன்னு சொல்லிட்டு என்னலாம் பண்ண? எவ்வளோ சென்டிமெண்டலா பேசினேன். கிருஷ்ண வச்சு தானே நீ வந்து இத்தன நாளா காரியத்த சாதிச்சுக்கிட்டு இருந்த. இப்போ வாய திறந்து பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அ நம்ம மீனா வந்து சொல்றாங்க. என்னைக்குனாலும் உண்மை தெரிய வர்றது தெரிய வந்து தானே ஆகும். இத்தன நாளா என் வாய கட்டி போட்டுருந்தீல, இப்ப நீ என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட வந்து மீனா வந்து கேட்குறாங்க. உடனே ரோஹிணி வந்துட்டு, நான் எதுவும் பேசுறதுக்கு விரும்பல. இப்ப என்ன நான் இந்த வீட்ட விட்டு போணும் அவ்வளோதானே. 2 வருஷமா என் மனோஜ் கூட நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய நான் வாழ்ந்துட்டேன். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அண்ணாமலை அப்பா இருந்துகிட்டு, "கொஞ்சம் கூட வாய் கூசாம இப்படி பேசுறியே! சும்மா நிறுத்துமா. நானும் பொம்பள பிள்ளையாச்சே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். ஏதோ நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துக்கிட்டேன்னு சொல்லி சொல்ற. இப்ப என் பையனோட வாழ்க்கையில போச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மனோஜ் கிட்ட போயிட்டு ரோகிணி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க கால்ல விழுந்து. "என்னைய மன்னிச்சிரு மனோஜ். நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் உன்னைய ஆரம்பத்துல பார்க்கும்போதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நானும் வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும் அப்படின்னு நெனச்சேன். நான் எப்படிலாம் இருக்கணும்னு நெனச்சேனோ, அப்படிலாம் நீ இருந்த. அதனால தான் உன் கூட என்னோட கல்யாண வாழ்க்கைய நல்லபடியா வாழணும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால தான் சொல்லல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நான் தான் இளிச்சவாயன் மாரி தெரிஞ்சிருக்க. ஊர்ல இருக்கிறவைங்கலாம் அப்படி தெரியல. நான் இளிச்சவாயன் மாரி தெரிஞ்ச உடனே என்னைய வந்து நீ ஏமாத்திரலான்னு முடிவு பண்ணிட்ட. அப்படித்தானே? அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து கேட்குறாங்க. இல்ல மனோஜ், உங்க அம்மா வந்துட்டு ஆ பணக்கார பொண்ண தான் தேடிட்டு இருந்தாங்க. அப்பதான் நீ வந்து உங்க அம்மா சொன்னா தான் எதுனாலும் செய்வேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அம்மாவுக்கு பணம் இருந்தா போதும். நம்ம பணக்கார பொண்ணுன்னு சொன்னா போதும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் மனோஜ் நான் ஆன்டி கிட்ட கூட நான் அப்படி சொன்னேன். பணக்கார பொண்ணுன்னு சொன்னேன். அவங்க மத்தபடி வேற எந்த டீட்டெயிலுமே கேட்காம என்னைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமும் உன்கிட்ட உண்மைய சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ மனோஜ் இருந்துகிட்டு, நான் சொன்னனா? நான் உன்னைய லவ் பண்ணேன். எப்பயாவது உன்கிட்ட நீ பணக்காரியா இருக்கியா? இல்லையா? அப்படின்னு பார்த்தா நான் உன்னைய லவ் பண்ணேன். நீ என்னைய டேக் கேர் பண்ணிக்கிட்ட விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானு ஏற்கனவே நான் தப்பு பண்ணாதவன்னு நான் சொல்லவே இல்ல. நானும் தப்பு பண்ணவன் தான். ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு, யாருமே இல்லாம ரோட்ல இருக்கும்போது, நீ வந்து எனக்கு உதவி பண்ண. எங்க அம்மா எப்படி என்னைய பார்த்துக்கிட்டாங்களோ, அந்த மாரி நீ என்னைய பார்த்துக்கிட்ட. எங்க அம்மாக்கு அப்புறம் நீ என்னைய வந்து இந்த உலகத்துல யாருக்குமே என்னைய இந்த உலகத்துல பிடிக்காது எங்க அம்மாவுக்கு அப்புறம். நீ வந்து என்னைய நல்லா பார்த்துக்கிறதுனால, நீ என்னோட லைஃப் பார்ட்னரா கிடைச்சா நல்லாயிருக்கும்னு தான் நெனச்சேன். மத்தபடி நீ பணக்காரின்னு நான் நெனச்சேனா? பணக்காரியா இருக்கணும்னு நான் நெனச்சேனா? எதுவுமே நெனைக்கலையே! உன்னைய அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணேன்ல, அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்றாங்க. உடனே தெரியும் மனோஜ். நீ எந்த அளவுக்கு என்னைய லவ் பண்ணுவேன்னு தெரியும். நானும் உன்னைய அந்த அளவுக்கு லவ் பண்ணேன். உன் கூட தான் நான் வாழணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, இதுக்கெல்லாம் தடையா உங்க அம்மா இருப்பாங்கன்னு நெனச்சேன். அவங்களுக்கு பணக்கார மருமக தான் தேவைப்பட்டுச்சு. அதனால தான் நான் பணக்காரின்னு சொன்னேன். ஆ ஆனா மத்தபடி நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ கூட உன் தப்ப நியாயப்படுத்துற பாத்தியா?
நீ பணக்காரியா இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லையே! நீ உண்மையா இருந்து, உண்மைய சொல்லியிருந்த அப்டின்னா, கல்யாணம் பண்ணியிருப்போம். இல்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும்ல. நீ ஏன் என்னை ஏமாத்தணும்னு நெனச்ச? அப்டின்னு சொல்லிட்டு மனோஜ் உட்காந்துட்டு அழுதுட்டே இருக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து மனோஜ வந்து தேத்திட்டு இருக்கும்போது, விஜயா மட்டும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க. எதுக்கு இவங்க மட்டும் அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சேர்ல வந்து அப்படியே உட்காந்துறாங்க. தன்னோட பாசமா நெனச்சுக்கிட்டு இருந்த, பாசமா தூக்கி வளர்த்த நம்ம மனோஜுக்கு வந்து இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே! அதுவும் நம்மளோட பணக்காரத்தனமான பேராசை தான் இந்த காரணம். அதாவது மனோஜோட வாழ்க்கை போறதுக்கு காரணமே இதுதானோ! அப்படின்னு நெனச்சுட்டு, அ விஜயா வந்துட்டு அப்படியே ஷாக் ஆயி போயிட்டு உட்காந்துர்றாங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து விஜயா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, கதை நல்லா இருக்காது. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.